இந்த பதிவுல நம்ம காமதேனுவ பத்தி பார்க்கலாம் வாங்க. காமதேனு பார்க்கடல் கடைதல் போது தோன்றியதாக நம்பப்படுகிறது. இதை சுரபி, நந்தினி, சபலா, காமதுகா என்றும் அழைக்கிறார்கள். இது முனிவர் கசிபரின் மனைவி மற்றும் தட்ச பிரஜாபதியின் மகள் என்று கூறப்படுகிறது. வசிஷ்ட முனிவரின் நந்தினி பல அரசுகளுக்கு எதிராக அவரை பாதுகாத்தது. திலீபா மன்னர் சாபம். ஒரு கதையின்படி திலீபா மன்னரின் முன்னோர்கள் காமதேனுவை கொண்டதால் அவர்களுக்கு சாபம் கிடைத்தது. பின்னர் நந்தினியை வழிபட்டு சாபம் நீங்கியது. எந்த விருப்பத்தையும் நிறைவேற்றும் சக்தி அமுதம் போன்ற பால், தேன், நெல், பொன் போன்றவற்றை தரும் திறன் கொண்டது. தெய்வீக பசுவான இது இந்திரன், விஷ்ணு போன்ற தேவர்களுடன் தொடர்புடையது. பொதுவாக வெள்ளை நிற பசுவாகவும் சில சமயங்களில் பெண் தலையுடன், இறக்கைகள் மற்றும் மயில் வாலுடன் சித்தரிக்கப்படுகிறது. சில புராணங்களில் அனைத்து தேவர்களும் காமதேனுவின் உடலில் வசிப்பதாக கூறப்படுகிறது.